God's authority and power. தேவனுடைய அதிகாரமும் வல்லமையும் அது Given to Adam. ஆதாம் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. A man. ஒரு மனுஷன் இடத்துல. Adam is a man. ஆதாம் ஒரு மனுஷன். But ஆனா he is created to reign and rule and exercise the authority of God and demonstrate the power of God and manifest the glory of God. அவன் தேவனாலே அரசாட்சி செய்து ஆளுகை செய்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவன் நியமிக்கப்பட்டவனாய் இருந்தான். But ஆனா the serpent was permitted. அங்கே ஒரு சர்ப்பம் அனுமதிக்கப்பட்டுச்சு. And corrupted it. அங்கே கெடுத்து போட்டது. And lied. வஞ்சித்தது. And twisted the word. அந்த வார்த்தையை மாற்றி அமைத்தது. Amen. Amen. So it is very important that whom you hear. நீங்க யாருக்கு செவி கொடுக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். Whom you have a connection and access. யாரோடு தொடர்புல இருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்கிறது அவசியம். What you are hearing. எதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கிறது அவசியம். Who is speaking to you. யார் உங்களிடத்துல பேசுகிறாங்கிறது முக்கியம். Who is connected with you. யார் உங்களோடு கூட தொடர்புல இருக்கா. That will decide your destiny. அதுதான் உங்களுடைய தெய்வீக விதியை தீர்மானிக்கும்.